இப்போ மணி கரெக்டாக 1:30. இப்போ ஒரு பிரம்ம முகூர்த்தம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. இப்போ இன்றைக்கி நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டேங்க. பாருங்கள், மணி கரெக்டாக இப்போ நோட் பண்ணால் கரெக்டாக 1:35 பாருங்கள். காயத்ரி அம்மாவுக்கு விளக்கு ஏற்றிட்டேன். இப்போ 2 நாணப்பண்டு 2 வாழைப்பழம் வச்சுட்டேன் முருகப்பெருமானுக்கு. இப்போ நான் வந்து பால் பாயசம் வைக்க போகிறேன். வாங்க நம்ம பால் பாயசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், கிச்சனில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாயசத்துக்கு ஒரு பக்கம் இண்டக்ஷனில் பால் நல்லா காய வச்சிட்ருக்கேன். அது போக்கட்டுன்னு ஒரு பக்கம் தண்ணி நல்லா தவதன்னு கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வானல் வச்சு ஜவ்வரிசியும் கொஞ்சமாக சேமியாவும் நெய் இட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யை வந்து எடுத்து இதில் வானலில் கடாயில் விட்டுறலாம். நல்லா மழை பெஞ்சிட்டு மானை இடிச்சிட்ருக்கு. சூப்பரான நேரத்தில் சூப்பரான ரெசிபி, அதுவும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சாமிக்காக செய்ய போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மானை இடிக்கிற சத்தம் கூட கேட்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து 50 கிராமுக்கு கிட்ட ஜவ்வரிசி இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் போட்டு வறுத்துட்றேன். கொஞ்சம் மிதமான தீயில் தான் வறுக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. இப்போ அது கூட ஒரு குறைஞ்சது இது நான் சின்னதாக வாங்கினேன், 10 ரூபா பாக்கெட் தான் வச்சுக்கோங்களேன், சேமியா. அதையும் நம்ம இது கூடயே போட்டு வறுத்துடலாம். என்ன தான் வீடியோ எடுக்கிறதுனாலும் செல்லை கையில் வச்சுக்கிட்டு யாரும் இல்லாத நேரத்தில், அதுவும் அர்த்தராத்திரியில் பிரம்ம முகூர்த்தன்ற பேரில் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு பாயசம் பண்ணுறது ஒரு பெரிய த்ரில்லிங்காக தான் இருக்குதுங்க. ஸோ நெய்யில் வந்து நம்ம இப்போ இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வறுபடுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பால் பாயசம். ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து நெய்யில் நல்லா வறுத்துடுறோம் இல்லைங்களா, அதனால் வந்து பாயசம் வந்து செம்ம வாசனையாகவும் இருக்கும். தண்ணி வர நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் நல்லா பால் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 2 ஏலக்காய் துருவி நசுக்கி போட்டுடலாம். அது கூட கரெக்டாக ஒரு 150 கிராம் சர்க்கரை வந்து நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் கிண்டிகிட்டே இருப்போம். பால் நல்லா காஞ்சிச்சுப்பா, அதனால் இப்போ சர்க்கரையை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிட்டு அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சர்க்கரை போட்டு ரொம்ப நேரம் வச்சுக்க தேவையில்ல. இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்ச அந்த சுடுதண்ணி எடுத்து இந்த கடாயில் கொஞ்சம் வறுபட்ட சேமியாவும் ஜவ்வரிசி ரெடியாக இருக்குதுங்க. ஸோ அதில் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பாயசம், சீரியஸ்லி. அது அப்படியே நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக 10 திராட்சையை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், 1 செகண்டில் ஜவ்வரிசியும் அந்த சேமியாவே நெய்யில் வறுத்து போட்டனால சீக்கிரம் வந்துருச்சு. சுடுதண்ணியோட பாலும் சக்கரை போட்டு காய்ச்சி ரெடியாக இருக்குது. இப்போ 2த்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ வறுபட்ட முந்திரி பருப்பையும் அந்த திராட்சையும் ஒரு பவுலில் மாற்றிப்போம். ஏன்னா கொஞ்சம் பார்த்து தாங்க முந்திரி பருப்பு மட்டும் வறுக்கணும், உடனே தீஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால தான் அதை முன்னாடியே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு கொதி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க, 3 நிமிஷத்தில் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவிலையும் 3 நிமிஷத்துக்கு மேலே வரல. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதை ஆறின உடனே, ஏன்னா உடனே போடக்கூடாது இந்த ஏலக்காய் முந்திரி பருப்பு. ஏலக்காய் போட்டுடலாம். ஸோ முந்திரி பருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, அது ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டு நம்ம அதில் ஆட் பண்ணாலே போதும். ஒரு 2 பீஸ் மட்டும் உங்களுக்காக இப்போ நான் அதில் போட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது, டிசைனுக்காக.
ஸோ அவ்வளோதாங்க என் வீட்டுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் நெய்வேலி தனம் அவேர்னஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பாயாசம் சாப்பிட, அதுவும் பால் பாயாசம் சாப்பிட்றதுக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்துருங்க நம்ம வீட்டுக்கு. டாட்டா, பாய். சூடான சுவையான பால் பாயாசம் 3 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம சாமிக்கு வச்சிடலாம். இதில் நம்ம செஞ்ச பால் பாயாசத்தை நம்ம சாரி காலையிலே இருந்து குடிக்கிறதுனால சளி பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், காயத்ரி அம்மாவுக்கு பால் பாயாசம் வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம வீட்டுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பால் பாயாசம் சாப்பிட்லாம்.